நம்ம இன்னைக்கு குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொட்டுக்கடலை வச்சு நல்லா வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி இது பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ ஒரு கடாயில் இந்த பொட்டுக்கடலை பொடியை நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. டைரெக்டாக கடாயிலேயே சேர்த்துக்கோங்க. கடாய் நல்லா அடிகனமான கடாயாக இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா ஜலிச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களும் அளந்துக்கணும். இது கூடவே 2 கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இது போல் நல்லா கலந்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க வெல்லத்தில் மண் தூசி எதுவும் இல்லை, அதனால் நான் அப்படியே டைரெக்டாக சேர்க்க போகிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் தூசி இருந்ததுன்னா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. நம்ம ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருக்கோம்ல மாவு, அதை லேசாக இது போல் ஒரு விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வெள்ளை தண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூடவே சேர்த்துருங்க. சூடோடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா தண்ணியும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இது போல் கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மீதம் இருக்க எல்லா வெள்ளை தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. நம்ம சேர்த்த வெள்ளை தண்ணி சூடாக இருந்ததுனால இந்த மாவு அந்த தண்ணியோட சூட்லேயே நல்லா வெந்திருக்கும். இப்போ இதில் கேசரி ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் இருக்குல்ல, அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே கூட விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்கும்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்து கூட இந்த ரெசிபி பண்ணலாம். சில பேருக்கு நெய் பிடிக்காதில்ல, அவங்களுக்காக நான் எண்ணெய் சேர்த்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த எண்ணெயை இந்த அல்வா நல்லா உறிஞ்சிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டவ் இடையிடையில் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நம்ம கலந்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சியும் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் இந்த ரெசிபி நல்லா உறிஞ்சிருச்சு. அதே மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வருது. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு ஏலக்காயோட வாசனை பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. அதே போல் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஃபுட் கலரையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பொட்டுக்கடலை மாவோட கலர்லேயே இந்த ஸ்வீட் செய்யலாம். அவ்வளோதான், டேஸ்டியான பொட்டுக்கடலை ஸ்வீட் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் கரண்டியில் எடுத்து நம்ம கேசரி போல் சர்வ் பண்ணோன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொட்டுக்கடலை ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.